ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபாசில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபாசில்ஸுங்கிறது முன்னாடி வாழ்ந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட மிச்சம் மீதி தான் ஃபாசில்ஸ். இது எர்த்தோட க்ரஸ்ட்டில் பாதுகாப்பாக இருக்கும். ஃபாசிலுங்கிறது ஒரு லாட்டின் வேர்டு. அதுக்கான மீனிங் என்னென்னா டக் அவுட், தோண்டி எடுக்கிறது. ஹக்ஸ்லி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாசில்ஸ் நேத்தோ இன்றைக்கோ செத்த அனிமலோடது கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி செத்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ரிமைன்ஸ் தான் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ் ஹார்ட் பார்ட்டாக இருக்கிற போன்ஸ், டீத், செல்லாக இருக்கலாம். இல்லை அந்த அனிமல் டெத் ஆகும்போது அதோட பாடி மட்டில் சகதியில் ஏற்படுத்தின தடமாக இருக்கலாம், பாடி பார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஃபாசில்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட் ஆஃப் எவால்யூஷன், பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு அடையாளம். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபாசில். ஃபாசில் நம்மளுக்கு நிறைய தகவல் கொடுக்கும். பழங்காலத்தில் எந்தெந்த அனிமல்ஸ் வாழ்ந்துச்சு, அது வாழும்போது நம்மளோட பூமியோட சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி இடத்துலலாம் அனிமல்ஸ் வாழ்ந்துச்சுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபாசில்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் லைஃப். இதுக்கு முன்னாடி இந்த உயிரினெல்லாம் இருந்திருக்குங்கிறதோட எவிடன்ஸ் தான் ஃபாசில். பழங்காலத்து அனிமல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுச்சு, எப்படியெல்லாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, சில நேரம் அது எப்படி செத்துருக்குங்கிறத கூட நம்மளால் ஃபாசில்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். பழங்காலத்தில் உள்ள எர்த்தில் எந்தெந்த மாதிரி அனிமல்ஸ் எந்தெந்த இடத்துல வாழ்ந்துச்சு, மவுண்டெயின், சீ, டெசர்ட், ஃபாரஸ்டெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத கூட ஃபாசில்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபாசில்ஸை வச்சு இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடம்லாம் கடலாக இருந்துச்சு, எந்தெந்த இடம்லாம் நிலப்பரப்பாக இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ சில ஏரியா கடலால் சூழப்பட்டிருக்கும், அது இதுக்கு முன்னாடி லேண்டாக இருந்திருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாசில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. கான்டினெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் இருந்ததை கூட நம்ம ஃபாசில்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபாசில்ஸை வச்சு எர்த்தோட ஏஜ், எர்த்தில் பழங்காலத்தில் எந்த கிளைமேட் இருந்திருக்கு, நம்ம எப்படியெல்லாம் எவால்வ் ஆகியிருக்கோம், பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறத வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபாசில்ஸை வச்சு ஒரு குரூப் ஆஃப் அனிமலுக்கும் இன்னொரு குரூப் ஆஃப் அனிமலுக்கும் இடையில உள்ள தொடர்புகளை கண்டுபிடிக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிளாக ஆர்ச்சியோடெரிப்ஸ் எடுத்துக்கிடலாம். ஆர்ச்சியோடெரிப்ஸ் பேர்ட்ஸுக்கும் ரெப்டைல்ஸுக்கும் இடப்பட்ட ஒரு அனிமல். இதுக்கிட்ட பேர்ட்ஸோட கேரக்டரும் பார்க்க முடியும், ரெப்டைல்ஸோட கேரக்டரும் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபாசில்ஸ் ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் இடையில உள்ள தொடர்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கூடவே அனிமல்ஸ் லைக் ஹார்ஸ், எலிஃபெண்ட், கேமல், மேன் இவங்க எல்லாரும் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபாசில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபாசிலைசேஷன். எப்படி ஃபாசில்ஸ் உருவாகுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு அனிமல் டெத் ஆச்சுன்னா அதோட சாஃப்ட் பார்ட், தோல், தசையெல்லாம் அதை சிங்கம், புலி போன்ற ப்ரிடேட்டரி அனிமல் சாப்பிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுகுனதுக்கப்புறம் ஸ்கேவெஞ்சர்ஸ், கழுகு, காக்கா அதெல்லாம் சாப்பிடும். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன இன்செக்ட் சாப்பிடும். அதுக்கப்புறம் பாக்டீரியா சாப்பிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மீதி உள்ள போன்ஸ், செல்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மெதுவாக மக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ், அழிக்கக்கூடிய சக்தி இல்லாத இடத்துல டெத்தான அனிமல்ஸ் மட்டும்தான் ஃபாசில்ஸாக மாறும். ஃபாசில்ஸ் உருவாகிறதுக்கு டெட் பாடி சீக்கிரம் மண்ணுக்குள்ளே புதையணும். அது அப்படி மண்ணுக்குள்ளே பரி ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். வாட்டர், விண்ட், ஐஸ், வல்கானோஸ், ஆம்பர், மினரல்ஸுன்ட்டு நிறைய காரணத்தால் மண்ணுக்குள்ளே புதையப்படுது, இல்லாட்டி எதுக்குள்ளேயாவது புதையப்படுது. சீக்கிரம் புதையிறதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படி புதைஞ்ச இது தான் ஃபாசிலாக மாறும். புதையாத அனிமல்ஸ் எல்லாம் புலி, சிங்கம் இந்த மாதிரி அனிமல்ஸ் அட்டாக் பண்ணி அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடும், அழிச்சிரும். நிறைய ஃபாசில்ஸ் கடலோட அடிப்பகுதியில் தான் பார்க்க முடியும். கடலில் வாழ்கிற அனிமல்ஸ் டெத் ஆகும்போது அது கடலுக்கு அடியில் உள்ள மணல் பரப்பில் அப்படியே போய் பதிஞ்சிரும். இப்போ ஒரு ஃபிஷ் டெத்தாக இருக்குன்னா
அதோட சாஃப்ட் பார்ட்டெல்லாம் தண்ணியில் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கிரும். அதுக்கப்புறம் மீதி உள்ளது வந்து போன், ஷெல், ஸ்கேல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இல்லாட்டி மினரல்ஸால் கொஞ்சம் கொஞ்சமாக இடமாற்றப்படும். நிறைய மணல் படிவுகள் இல்லாட்டி வேறு ஏதாவது படிவுகள் வந்து டெட் அனிமல் மேலே லேயராக படியும். அப்படி படிய அந்த அனிமல்ஸோட அச்சு வந்து அடர்த்தியில் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் அந்த படிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஹார்டாக கல் மாதிரி ஆகும். அந்த கல் மேலே தான் நம்ம டெட் அனிமலோட அச்சு வந்து படிஞ்சிருக்கும். இது வந்து கடலில் நடக்கிறது. இதுவே டெரஸ்ட்ரியலில் பார்க்கும்போது டெட் பாடி மேலே தூசி வந்து லேயராக மணல் தூசி வந்து லேயராக படியும். அப்படி படிஞ்சு ஃபாசலை உருவாக்கும். இல்லாட்டி எரிமலை குழம்புல மாட்டி இறந்து போன அனிமல்ஸ் வந்து அந்த எரிமலை குழம்புக்குள்ளேயே ப்ரிசர்வ் ஆகி பாதுகாக்கப்பட்டு ஃபாசல்ஸாக மாறும். ஃபாசல் உருவாகிறதுக்கான கண்டிஷன் என்னெல்லாம்னா சீக்கிரம் அந்த டெட் பாடி வந்து புதையணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப காலத்துக்கு இந்த சிங்கம், புலி அதெல்லாம் அண்டாமல் இருக்கணும் அந்த டெட் பாடியை. அந்த டெட் பாடியில் ஆக்சிடேஷன் நடக்காமல் பார்த்துக்கிடணும். ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஃபாசல் உருவாகிறதுக்கு காற்று இல்லாத தன்மை வேணும். ஸோ அந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்காமல் பார்த்துக்கிடணும். அந்த டெட் பாடி கிட்ட சம் போன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஃபாசலாக மாறும். எந்த பொருள் மேலே அந்த டெட் பாடி இருக்கோ அந்த பொருள் வந்து அந்த டெட் பாடியை கெட்டு போகாமல் பார்த்துக்கிடணும். அந்த டெட் பாடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிடணும். ரீக்ரிஸ்டலைசேஷன், ரீப்ளேஸ்மெண்ட் வித் மினரல்ஸ் எல்லாம் நடக்கணும். ரீப்ளேஸ்மெண்ட் வித் மினரல்ஸ்னால் இப்போ ஒரு ஹார்ட் பார்ட்டிக்கல் இருக்குன்னா, ஒரு போனோ இல்லாட்டி ஒரு ஷெல்லோ இருக்குன்னா அது வந்து நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கிரும். அது மக்கும்போதே அந்த இடத்துல வந்து மினரல்ஸ் வந்து தங்கணும். தனிமங்கள் வந்து தங்குனா அந்த இடத்துல வந்து அந்த அனிமல் இருந்ததுக்கான தடம் வந்து ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபாசில்ஸை வந்து நிறைய டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ரெமைன்ஸ். இதில் வந்து சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி முதற்கொண்டு அப்படியே ப்ரிசர்வாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து ஐஸ்லாண்டு, வல்கானிக் ஆஷஸ், ஆம்பர்லாம் பார்க்க முடியும். சைபேரியாவில் எலிஃபெண்ட் வகையை சேர்ந்த உள்ளி மேமத் வந்து ஐஸில் ப்ரிசர்வாக இருக்குது. கிட்டத்தட்ட அதோட ஏஜ் வந்து 20,000 இருக்கலாம். இப்போ வரைக்கும் அதோட ஹேர், அதோட கறி அதெல்லாம் அப்படியே ப்ரிசர்வாக இருக்குது. அதே மாதிரி ட்ரீயில் உள்ள ஆம்பரில் வந்து இன்செக்ட்ஸ் வந்து ப்ரிசர்வாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெட்ரிஃபைடு ஃபாசில். இப்போ ஒரு அனிமல் டெத்தாக இருந்துச்சுன்னா அதோட பாடி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆகும்ல. அப்படி டீகே ஆகும்போது அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மினரல்ஸால் ஆக்குப்பை பண்ணப்படும். அதனால் அந்த அனிமலோட ஷேப்பை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதோட பாடியில் மினரல்ஸ் வந்து அட்டாச் ஆகுதில்ல, அந்த மெத்தடு பேரை நம்ம பெட்ரிஃபிகேஷன் இல்லாட்டி பெட்ரிஃபேக்ஷன்னு சொல்லுவோம். அந்த புதைப்படிமத்தை நம்ம பெட்ரிஃபைடு ஃபாசில்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் அப்போ பிளான்ட் இல்லாட்டி அனிமலோட ஃபுல் பாடியும் மினரல்ஸால் கவர் பண்ணப்படும். அப்படி கவராகப்படுற அனிமல்ஸோட பாடியில் இருக்கிற மினரல்ஸ் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த மினரல்ஸ் வந்து சிலிக்கா, கால்சியம், கார்பனேட், அயனாக கூட இருக்கலாம். எந்த மினரல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதை கொஞ்சம் 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு சிலிசிஃபிகேஷன். டெட் பாடி வந்து சிலிக்காவால் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அதை நம்ம சிலிசிஃபிகேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பைரட்டைசேஷன். இதில் வந்து பாடி வந்து அயன் பைரட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு கார்பனைசேஷன். இதில் வந்து கார்பன் காம்பவுண்ட் வந்து மேலே படியும். நெக்ஸ்ட்டு டோனமிட்டிசேஷன். இதில் வந்து டெட் பாடி வந்து கால்சியம், மெக்னீஷியத்தால் ரீப்ளேஸ் ஆகப்படும். இது மெயினாக சீ ஃப்ளோரில் நடக்கும். நெக்ஸ்ட்டு மோல்டு. மோல்டுனா அச்சு. இப்போது ஒரு மட் சகதியில் போய் உங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் கை வச்ச தடம் வந்து அப்படியே இருக்கும். அதை தான் நம்ம மோல்டுன்னு சொல்கிறோம். இப்போது ஒரு சகதியான இடத்துல ஒரு அனிமல் இறந்துச்சுன்னா அதோட பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கிரும். பட் அது வந்து இருந்த இடத்துல அப்படியே தடம் இருக்கும்ல, அதுதான் நம்ம மோல்டுன்னு சொல்கிறோம். இந்த மோல்டை வச்சு அந்த அனிமலோட சைஸ், ஷேப், அதுக்கிட்ட ஏதாவது தந்தம் இருந்துச்சா அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர
இன்டர்னல் ஃபீச்சர்ஸை பார்க்க முடியாது. அதுதான் மோல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு மணல் மேலே நடந்துட்டுருக்கீங்க. அந்த மணல் வந்து ஈரமாக இருக்குது. அப்போ உங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அதில் படும்ல. அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அப்படியே காஞ்சி அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து அப்படியே இருக்கும்ல. ஃபுட் பிரிண்ட்டை நம்ம ட்ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம போன பாதை காட்டுதில் அதை நம்ம ட்ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஆம்ஃபிபியன்ஸ் ரெப்டைல்ஸ்லாம் பார்க்க முடியுது. இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரையல்ஸுங்கிறது இப்போது ஊர்ந்து போகிற நத்தை புழுக்கள் வந்து அது போகிற பாதையில் தன்னோட அச்சை விட்டுட்டு போகும்ல. அந்த அச்சை தான் நம்ம ட்ரையல்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கார்பன் ஃபிலிம்ஸ். எல்லா லிவிங் ஆர்கனிசத்துக்கிட்டையும் கார்பன் இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனிசம் டெத் ஆச்சுன்னா அந்த ஆர்கனிசத்தோட பாடியில் இருக்கிற மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆயிரும். அந்த கார்பன் மட்டும் அப்படியே இருக்கும். கார்பன் வந்து தின் லேயராக அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம கார்பன் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷனுங்கிறது இப்போது ஒரு பொருள் மேலே நம்ம அதிகமான வெயிட் வச்சா அது வந்து அப்படியே கம்ப்ரெஸ்ட் ஆகிரும், அப்படியே சுருங்கிரும். அப்படி சுருங்கிறதுக்கு பேர் தான் கம்ப்ரெஷன். இப்போ ஒரு லீஃப் இருக்குன்னா அந்த லீஃப் மேலே நிறைய லேயர் ஆஃப் டஸ்ட் அதெல்லாம் படும். அப்படி டஸ்டெல்லாம் படப்பட அந்த லீஃப் வந்து அடியில் போயிடும். அடியில் போகும்போது அது மேலே நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால அது அப்படியே சுருங்கி அப்படியே ப்ரிசர்வ் ஆகியிருக்கும். நம்ம இந்த கம்ப்ரெஷனால் அந்த லீஃபோட அடர்த்தியை பார்க்க முடியாது. ஏன்னா அது மேலே நிறைய வெயிட் இருக்கும். அதனால் அது வந்து ஃப்ளாட்டாக மாறிடும், தட்டையாக மாறிடும். இப்போது நோட்டில் ஒரு பேப்பரில் எழுதுறீங்கன்னா அதோட தடு வந்து பின்னாடி உள்ளதெல்லாம் படும்ல. அதே மாதிரி பிளான்ட்டோட லீவ் ஸ்டெம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது அதோட தடம் வந்து பின்னாடி இதில் மேலே படும். அப்படி பட்டிருக்கிறத வச்சு நம்ம அந்த பிளான்ட்டோட டீனேஷன் எல்லாம் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு சூடோனா ஃபால்ஸ். இப்போ ஒரு கடலில் ஒரு அனிமல் டெத் ஆச்சுன்னா அது மேலே பல்வேறு மணல்கள் பல்வேறு கனிமங்கள் வந்து அது மேலே படியும். அப்படி படியும்போது அந்த பிளான்ட் அண்ட் அனிமலோட ஷேப்பை வந்து அது எடுத்துக்கிடும். அந்த ஷேப்பை வச்சு அதை நம்ம பிளான்ட்டாக அனிமலாங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கிற ஃபாசில்ஸை நம்ம சூடோ ஃபாசில்னு சொல்லுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.